நான் சொல்றேன்ல ப்ரோ, சில பேர் வருவானுங்க அது பேசணும்னு தோணுது, அதனாலதான் நான் பேச நிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு தெரியும், அதனாலதான் நிக்கிறேன். இல்லன்னா இப்படி கிளம்பி இருப்பேன். ஓகேவா? அதுதான் விஷயம். அவரை முதல்ல கேளுங்க. இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. நானும் ப்ரோ சின்னசாமியில போயிட்டு இந்த கட்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ சொல்றதுக்கு. ஏன்னா அங்க போனாலே அதான் ஏப்ரல் 5 ஒரு நல்ல மேட்ச் இருக்கு. ஓகேவா? சம்பவம் இருக்கு. இப்போ என்ன நினைக்கிறோம், நீங்க வந்து வீடியோஸ் தான் போட்டு நான் பாக்குறோம். வீடியோஸ் தான் 2வது மேட்சும் தோத்துட்டோம். நிறைய சப்போர்ட் பண்ண சின்ன பசங்க எல்லாமே போட்டு நான் சிஎஸ்கேல திருப்பி தோத்துட்டோம். தோனி வந்தாதான் மாறுமா இது? தோனி வந்தாதான் மாறும் அப்படின்லாம் இல்ல. தோனி இல்லாமலும் டீம் ஆட கத்துக்கணும். இப்போ எல்லா நிமிஷத்துலயும் வந்து தோனி இருக்கணும்னு அவசியம். தோனி இல்லாமலும் டீம் ஆடணும், அதுதான் இருக்கணும். அதுதான் இவங்க ட்ரை பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இன்கேஸ் தோனி இல்லைன்னா டீம் எப்படி ஆடும், அதுதான் அதுக்கான ட்ரைனிங் தான் இங்க நடக்குதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. இந்த சீசன்ல அவங்க வந்து மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டாங்க ப்ரோ. ஆக்சன் டேபிள்ல தோத்துட்டாங்க. முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஏன் தோக்குறாங்க? அதுதான் ப்ரோ நான் சொல்றேன்ல ப்ரோ, நான் சொல்றேன்ல ப்ரோ, சில பேர் வருவானுங்க அது நாலேஜே பேசணுமா ப்ரோ? ஹைப் கொடுத்து டோனின்னு பேசக்கூடாது. பவுலிங் போறது யாருமே இல்ல ப்ரோ. 210 ரன் பண்ணவே இல்ல. நீங்க இந்த ரெட் சட்டையை வச்சு மீடியா எடுத்தீங்க. நான் வீட்டுக்கு கிளம்பணும். இல்ல ப்ரோ, இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி இல்ல ப்ரோ. நான் கான்ட்ரோவர்சி மார்க் டீம்லயே ஒரு நல்ல பவுலர் பயந்து ஓடுற மாதிரி ப்ரோ. இது மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன். நான் பயந்தெல்லாம் ஓடல ப்ரோ. எனக்கு இந்த மாதிரி கான்ட்ரோவர்சில வர இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனாலதான் எடுத்தோடனே நான் உங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசணும். நீ வீடியோ எல்லாம் ப்ரோ நீங்க அதனால சப்போர்ட் பண்ணல. நான் உண்மையா இதனாலதான் சப்போர்ட் பண்ணேன். நான் இப்ப போன ஸ்டாண்ட்ல கூட நிறைய பேர் வந்துட்டு 2-3 பேர் என்ன கலாய்ச்சாலுமே மிச்சவனுங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீ கரெக்டா தான் ப்ரோ இந்த வாட்டி பேசியிருந்த. ஆர்ஆர் மேட்ச் தோத்தப்போ நீ ஒரு வீடியோ போட்டு நல்லா தான் ப்ரோ இருந்தது. அது உண்மையா இருக்கணும் ப்ரோ. ஏன்னா ஜெயிக்கும் போது மட்டும் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்றோம்னா அது உண்மையான ஃபேன் கிடையாது. ஜெயிக்கும் போது தோக்கும் போதும் அந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் போது தான் நம்ம உண்மையான ஃபேன். 5 ஸ்டார் இருக்கு, அதனாலதான் 5 ஸ்டார் இருக்கு அப்படி சொல்லு. அதுதான் ப்ரோ, அதான் இவரே சொல்லிட்டாரு ப்ரோ. இதுக்கு என்ன ப்ரோ காரணம்? அவ்வளவுதான் ப்ரோ. 5 ஸ்டார் இருக்கு ப்ரோ. இன்னொரு ஸ்டார் வேணும்ன்றதுலாம் இன்னொரு ஸ்டார் வேணும்லாம் செகண்டரி விஷயம் ப்ரோ. ஒரு ஃபேன்ஸ்னா தலைவா நீங்க விட நீ தலைவா இல்ல தலைவா, இவரு கான்ட்ரோவர்சி இழுத்து பாக்குறாரு. இல்ல ப்ரோ, இதுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல ப்ரோ. அவங்க எல்லாம் வருவானுங்க கான்ட்ரோவர்சி இழுப்பானுங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நான் ஒன்னும் இங்க என்ன உட்கார வைக்கல. அதுக்கு நான் பதில் சொல்லணும்ட்டு எனக்கு பேசணும்னு தோணுது, அதனாலதான் நான் பேச நிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு தெரியும், அதனாலதான் நிக்கிறேன். இல்லன்னா இப்படி கிளம்பி இருப்பேன். ஓகேவா? அதுதான் விஷயம். அதுதான் ப்ரோ, ஃபீல்டிங் கொஞ்சம் வீக்கா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதை பெட்டர் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்திரையோட அக்ரெசிவ்னஸ், அந்த பேட்டிங் ஆடினாருங்க, அதுதாங்க நம்பர் 1 சொல்றேங்க. அவர் சூப்பரா ஆடினாருங்க. ராஜஸ்தான் மேட்ச்ல டக் அவுட் ஆனாலுமே இங்க அவர் ப்ரூவ் பண்ணாருங்க அவர் யாருன்றது. எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய அசெட். ஸ்குவாட்ல வேற யாராவது சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரேவிஸ் 100% உள்ள 1000% வச்சுங்க. பேட்டிங் இப்போ 200 நல்லா 200 நல்லா ஃபீல்டிங் நல்லா அடிச்சிருக்காங்க. பவுலிங் சரியில்லை தான், கரெக்ட் தான். கொஞ்சம் வீக்கா இருக்குது டீம். அது அவங்க ஸ்பென்சர் ஜான்சன் எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அவர் இப்போ ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் அவைலபிள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. நிறைய இடத்துல போஸ்ட் அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. 7 மேட்சஸ்க்கு அவர் கிடையாது அப்படி இப்படின்லாம். அண்ட் எம்எஸ் வந்து கேகேஆர் மேட்சுக்கு அப்புறம் தான் வருவாரு அப்படி இப்படின்லாம் நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒபிஷியலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இல்ல அதான் காரணம். எம்எஸ் வருவாரு. இல்ல அவர்ல காரணம் பேசுறாங்க. அவர் இல்ல காரணம் அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. தோனி இல்ல அதெல்லாம் காரணம் அது சொல்லுவானுங்க ப்ரோ. 1000 பேர் சொல்லுவானுங்க ப்ரோ தோனி இல்ல அதான் காரணம்ட்டு. அதுதான் இல்ல ப்ரோ, தோனி இல்ல அதான் காரணம்லாம் இல்ல ப்ரோ. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, தோனி இல்லாமலும் டீம் ஆட கத்துக்கணும், அதுதான் விஷயம் இங்க. வேற எதுவும் இல்ல ப்ரோ. அண்ட் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ப்ரோ இதுதான் ப்ரோ. 1000 பேர் சொல்றானுங்க ப்ரோ. போன வருஷம் தோனியை திட்டானுங்க ப்ரோ. அவர் எங்க இருக்காலும் அவரை திட்டுறானுங்க. அது இந்த சட்டை போட்டு வந்து திட்டுறானுங்க. எனக்கு அதுதான் ப்ரோ கஷ்டமா இருக்குது. வேற சட்டை போட்டு வந்து திட்டினா கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. இதே சட்டை போட்டு வந்து அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் திட்டுறாங்க ப்ரோ. இப்ப என்ன ப்ரோ, ருத்ராஜ் கேப்டன்சி சரியில்லை புது டாபிக் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, அதனால தான் கேப்டன்சி எடுத்துருக்காங்க. ரிக்கி பாயிண்டிங்கா சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் பிக் திங் இன் இந்தியன் கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் ருத்ராஜ் கைக்வாடுன்ட்டு ரிக்கி பாயிண்டிங் சொல்லியிருக்காருங்க. இல்ல சாம்சன் வந்து ராஜஸ்தான் கேப்டனா இருந்திருக்காரு. சோ வந்து ருத்ராஜ் பதிலா சாம்சன் கொடுத்தா ஓகே ஆகுமா? நம்ம ஜெயிக்காத வரைக்கும் நம்மளால எதுவும் பேச முடியாது. சாம்சங் கேப்டன்சி கொடுக்கலாமா ருத்ராஜ்? அந்த டிசிஷன் வந்து நம்ம எடுக்க முடியாது. அது வந்து மேனேஜ்மெண்ட் கோச் நீங்க என்ன நினைக்கிறீங்க, கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு கைக்வாட்ல இப்போதைக்கு இருக்கட்டும். எம்எஸ் வருவாரு, எம்எஸ் கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எல்லாருக்குமே டிப்ஸ் வேணும். அது சீனியர் பிளேயர் எம்எஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவரு ஹெல்ப் பண்ணுவாரு டீமுக்கு, அது எனக்கு 100% தெரியும். 100% சதவீதமா சொல்றேன். ஆர்சிபி மேட்சுக்கு எம்எஸ் இருப்பாரு, பிரேவ்ஸ் இருப்பாங்க.
கண்டா வர சொல்லுங்க தான் கர்ணன் படம் பாட்டு போட்டாருங்க. அந்த பாட்டு போட்டோன்னே எனக்கு ஒரே வயசுல உள்ள போயிட்டு இருக்கு. நினைக்கிறீங்க யாருக்காக அந்த பாட்டு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு சைடுல வந்து 2 பாட்டு போட்டாங்க. லப்பர் பந்தோட ஒரு பாட்டு போட்டாங்க, அது செகண்ட் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்டா வர சொல்லுங்க போட்டாங்க. எனக்கு அது வந்தோட கண்ணு சும்மா மோண்ட பாருங்க. பிரேவிஸ் தான் தெரியுது எனக்கு பிரேவிஸ் தான் என் கண்ணுல தெரியுது. அடுத்த மேட்ச் உங்க ஃபேவரட் டீம் RCB ஓட தான். என்ன நினைக்கிறீங்க? RCB நான் பெங்களூர் வரேன் சொல்லியிருந்தீங்க. நான் எப்ப சொன்னேன்? இல்ல ஏப்ரல் 5 ஒரு நல்ல மேட்ச் இருக்கு, ஓகேவா? சம்பவம் இருக்கு. அதான் அது டீமுக்கு சம்பவம் இல்ல, RCB டீமுக்கு சம்பவம் இல்ல. அங்க வெளியில ஃபேன்ஸ் ஒன்று இருக்காங்களே அவங்களுக்கு தான், சரிங்களா? அவங்க பண்ணதான் என்னால டார்கெட் பண்ண முடியல. விராட் கோலியும் டீமையும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் எதுவுமே சொன்னதும் இல்ல, சரிங்களா? ஃபேன்ஸ் இருக்கானுங்களே சின்னசாமிக்கு வெளியில சிஎஸ்கேக்கு ஜெயில் சட்டை போட்டவனுங்க, ஏன் மூஞ்சி கழுவி ஊத்துறவனுங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க போனவனெல்லாம் அதுதான் போனவெல்லாம் வந்துட்டு எல்லோ சட்டை போட்டவன் எல்லாரும் கேவலப்படுத்தி அமைச்சாங்க. மென்ஸ் மட்டும் இல்ல உமன்ஸையுமே. லாலிபப்ன்றது நான் நீங்க சொல்றீங்க எல்லாருமே சொன்னதுதான். RCBக்கு செருப்படின்னு கண்ணன் தீபடி RCBக்கு செருப்படின்னு சின்ன பையன் சொல்லும்போது நீங்க அதை சப்போர்ட் பண்ணி. ஆமா ப்ரோ, அப்போ ஒரு வைப்ல அது சொல்லி இருந்ததுதான் ப்ரோ. இப்போ நம்ம எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ. இப்போ நம்ம வந்து ஃபீல்டிங்ல சரியில்லை, பவுலிங்ல சரியில்லைன்றீங்க. பட் ஆனா அடுத்த மேட்ச்க்கு யார் வந்தா நல்லா இருக்கும் கேட்டா பிரேவிஸ் சொல்றீங்க. அப்போ பேட்டிங்ல தான் சொல்றீங்க. பவுலிங்ல நம்மளுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்? நம்ம ஸ்குவாட் நீங்க பாத்துருப்பீங்க. அகில் ஹுசைன் வரணும். அகில் ஹுசைன் வரணும். ஆனா அதுக்குன்ட்டு நூர் அஹமத் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அகில் ஹுசைன் கூட. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நூர் அஹமத் இஸ் கோயிங் குட், பட் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. போன சீசன் அதே ஆடின அந்த ஃபீல் வரல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகில் ஹுசைன் ஆட விடலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து பவுலிங் போற கெப்பாசிட்டி இருக்கு, 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. So you can see that. ஜேமி ஓவர்டன் ஏன் தூக்கணும் எனக்கு தெரியல ப்ரோ. அதுக்கான ரீசன் அதுதான் ப்ரோ. அதோட உண்மையான ரீசன் வந்து ஒரு ஃபேனா என்னால சொல்ல முடியாது. அதுக்கான டீம் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க டிசைட் பண்ற ஒரு விஷயம் தான். ஏப்ரல் 5 சிஎஸ்கே RCB மேட்ச் எல்லாரும் 7 மணி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க. அவ்வளவுதான். சிஎஸ்கே ஃபேனா இருந்தா சிஎஸ்கே ஜெயிக்கும், அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இவ்வளவு நாளா சப்போர்ட் பண்ணும்போது நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்றேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் இருப்பேன் சிஎஸ்கே. தோத்தா நான் ஒன்னும் மூஞ்சி மாஸ்க்லாம் மாட்டு நான் ஓட மாட்டேன், சரியா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் வருவேன். ஏன்னா என் டீம் என் ஊரு, MS தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். MS தோனி இல்ல, சிஎஸ்கே ஃபேன். நான் சிஎஸ்கே ஃபேனை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஓகேவா? நீங்க நிக்கிறீங்க, அது போதும். கொஞ்சம் நஞ்ச ஃபேன்ஸ் நம்மளுக்கு நிக்கிறது போதும். இவர மாதிரி 10% சிஎஸ்கே ஃபேன்ஸ் இல்ல. அதெல்லாம் இப்போ யாரு, அதாவது நான் பேசலாம்ல. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தற்கூரின்னு சொல்லிட்டோம். 5 கப் அடிக்கும் போது வந்து அந்த யாருக்கிட்டுமே அந்த வாய் வரல. டெஸ்ட்ரக்டிவ் டீம்னு பேர் வாங்கினவங்க திடீர்னு காணணும் அந்த டீமை வந்து கழுவி ஊத்துறாங்கன்னா அப்ப யார் தற்கூரி? அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அடிக்கிறாங்கன்னா வண்ணம், அவ்வளவுதான். அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு ப்ரோ. நீங்க ஆரம்பிச்சீங்க லாலிபப் ஆரம்பிச்சது யாரு? லாலிபப் ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா அவங்க ஜெயிச்சுட்டு சிஎஸ்கேக்கு வந்து கலாச்சி போட்டாங்க ஒரு வீடியோ ஒண்ணு. கண்ணன் தேவன் டீ புடி சிஎஸ்கே புடி புடினாங்க பாட்டு. நீங்க அந்த டைம்ல பீட்டர் பேசினாரு. ஒரே நிமிஷம் ப்ரோ. அதேதான் ப்ரோ நான் சொல்றேன். இப்போ இங்க என்ன ஒரு டீம் நல்லா ஜெயிச்சிட்டு ஒரு டீம் ஒரே நிமிஷம் அவர் பேசுறாரு, நம்ம ஒருத்தர் இன்டர் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்லணும். இப்ப சொல்றேன், அவர் ஏதோ பேச வராரு, அவரை முதல்ல கேளுங்க. இல்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. அரவிந்த் ப்ரோ, நான் உங்களை அண்ணா நினைச்சு கேக்குறேன். ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். அவர் ஏதோ பேச வராரு, இன்டர் பண்றது தப்பான. நீங்க பேசுங்க, எனக்கு எதுவும் சொல்றது இல்ல. அதான் ப்ரோ, சின்னசாமியில போயிட்டு இந்த கட்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ சொல்றதுக்கு. ஏன்னா அங்க போனாலே அதான் சொல்றேன், என்ன பண்ணுவானுங்களா? ஐயோப்பா ப்ரோ, இவரை ஃபோக்கஸ் வைங்க ப்ரோ, தயவு செஞ்சு இவரை ஃபோக்கஸ் வைங்க ப்ரோ. என்ன பண்ணுவாங்க சின்னசாமிகள் கேக்குறாங்க ப்ரோ. என்ன பண்ணுவாங்க? ஆனா சொல்லுங்க.